இனிமே அவளை விடவே கூடாது. ஆனா அவளை கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் ஃபயர் ஆன விஷயத்த சரி பண்ணி ஆகணும். நான் தான் சொன்னேன் கவிதா, எல்லாரும் இதை ஆக்சிடென்ட் தான் நினைப்பாங்கன்னு. இல்ல கௌதம், இப்பவே திருவுக்கு டவுட் வந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா, இது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அத என்கிட்டயே சொன்னான். ஓ, அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? இல்ல, திரு திவ்யா கல்யாணத்துக்காக இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு திரு மகாவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி நாம தான் இதெல்லாம் பண்ணோங்கிறத அந்த வேலைக்காரி திரு கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. இப்ப ஆபீஸ் ஃபயர் ஆனது மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஈஸியா இது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ வேணும்னே கொளுத்தி விட்டுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இன்னும் டீப்பா இறங்கிடுவா. நல்ல வேலை, திருவால அந்த வேலைக்காரிய தாண்டி இந்த விஷயம் வெளியே வரல. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தெரியதானே போகுது. ஆமா கௌதம். அது எப்படிம்மா கொலுசு பார்த்து இவ்வளவும் சொல்ல முடியும்? நானும் இதையே தான் குருக்கள் கிட்ட கேட்டேன். ஆனா அவரு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு மகா. அவர் தம்பிக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு என்னமோ அந்த பொண்ண கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிட போறேன்னு தோணுது. நீ உடனே கிளம்பு, நாம போய் அவர் தம்பிய பார்த்து கொலுச பத்தி கேட்டுட்டு வந்துடலாம். இப்பவாம்மா? ஆமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அது வந்துமா, குருக்கள் தம்பி எங்க இருக்காரு? அவரு குருக்கள் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல தான் இருக்காங்களாம், கூட்டு குடும்பமா இருக்காங்களாம். இப்ப நாம குருக்கள் வீட்டுக்கு தான் போறோம். ஆ, குருக்களும் அங்கேயே இருப்பாராமா? கூட்டு குடும்பம்னு சொல்றேன், நீ என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவர் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு மகா. அவர் தம்பிக்கு எங்கேயோ வெளியில போற வேலை இருக்கான். டயத்தை கடத்த வேண்டாம், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் தான் இவங்க தேடுற பொண்ணுன்னு குருக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் வீட்டுக்கே, அதுவும் அம்பிகா அம்மா கூடவே போறோம். கடவுளே, இது என்ன சோதனை! ஏய் மகா, என்ன நீ அப்படியே நிக்கிற? போ, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நானும் போய் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன். என்ன குருக்கள் இவதான் அந்த பொண்ணுன்னு என்ன காட்டிட்டா. இத்தனை நாள் என் பையன் கட்டின தாலியோட என் வீட்டுல என் கூடவே இருந்துகிட்டு நான் உன்னதான் தேடுறேன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டியேன்னு நீங்க கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? அதை விட இந்த உண்மை தெரிஞ்சா நீங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை எல்லாம் வரும். இது எல்லாமே என்னாலதான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்லம்மா. மகா, கவலைப்படாத. இன்னைக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு என் உள் மனசு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொலுசு யாரோடதுன்னு தெரியதான் போகுது. இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அம்மா, கிட்டத்தட்ட நீங்க அந்த பொண்ணை பார்க்க போறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, இது கடையில வாங்கின சாதாரண கொலுசா இருந்தா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் இது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது.
ஆனா இது வித்தியாசமான கொலுசுமா. அண்ணா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, இந்த கொலுசை பார்த்தா இது பழங்காலத்து கொலுசு மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அந்த தைரியத்துல தான் உங்களை நான் வர சொன்னேன். என் நம்பிக்கை வீண் போகல. கொலுசுல நிறைய வகை இருக்குமா. மீன் சுத்தி கொலுசு, நண்டுவரி கொலுசு, ஆலங்காய் கொலுசு, மாம்பிஞ்சி கொலுசு, அத்திக்காய் கொலுசு, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குமா. இந்த கொலுசு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. எல்லாரும் இந்த மாதிரி கொலுசை போட மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் போடுவாங்க. முன்னெல்லாம் கோவில் தர்மஹர்த்தாக்கள் அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த கோவில் அம்மனுக்கு இதே மாதிரி கொலுசு செஞ்சு போடுவாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல பிறக்கிற பெண் குழந்தைக்கும் இதே மாதிரி கொலுசை செஞ்சு போடுவாங்க. இது அந்த மாதிரியான கொலுசுமா. நிச்சயமா சொல்றேன், இந்த கொலுசு ஏதோ ஒரு கோவில் தர்மஹர்த்தா வம்சாவழியில வந்த ஒரு பொண்ணுடைய கொலுசுதாமா இது. கடவுளே, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இவரு சரியா சொல்லிட்டாரே. அடுத்த வார்த்தை இது நல்லூர் அம்மன் கோவிலோட தர்மகர்த்தா வம்சா வழியா செஞ்சதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். நல்லூர் அம்மன் பேரை கேட்டதுமே அம்பிகா அம்மாவுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும். அது உன் ஊர் தானே, வா இப்பவே நல்லூருக்கு விசாரிக்க போலான்னு என்னையும் கூட்டிட்டு கிளம்பிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தாவே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. அவரு கொடைக்கானல் போயிருக்காரா. அவரோட பெரிய பொண்ண கொடைக்கானல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் வச்சிருக்காரு. அதுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு. வர 2 நாள் ஆகுமா. அவர் இங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இதை காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க தேடுற பொண்ண கண்டுபிடிச்சதாவே நினைச்சுக்கங்க. நிச்சயம் அந்த தங்க ஆசாரி இந்த கொலுசை பத்தின எல்லா தகவலையும் நம்மகிட்ட கொடுத்துருவார். சரிங்கய்யா. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயத்தே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. அண்ணன் பூஜையை முடிச்சிட்டார். இதோ இப்ப வந்துருவார்.